Hello friends, welcome to ARK Diaries. இன்னைக்கு நம்ம சேனல்ல YAMAHA RXZ ஓட ரெஸ்டோரேஷன், பெயிண்டிங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில விஷயம் இந்த பைக்ல ரொம்பவே யூனிக்கா பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா ஃப்ரண்ட் ஹேண்டில் பார், ஸ்டீரிங் டேம்பர் ஆட் ஆயிருக்கு சூப்பர் பைக் மாதிரி. அப்புறம் ஸ்டெம், அதே மாதிரி இன்ஜின், இந்த பைக்ல இருக்க ஸ்டிக்கரிங் சில விஷயம் பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த பைக்கோட பெயிண்ட் ஜாப். இந்த பைக் வந்து ரொம்பவே யூனிக்கான வீடியோ. காரணம் என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் இயர்ஸ், ஒரு 3 to 4 இயர்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து ப்ரொடக்ஷன்லயே இருந்தது. ரொம்ப லிமிட்டட் நம்பர்ஸ்ல தான் மேனுஃபேக்சரிங்கா பண்ணிருந்தாங்க. YAMAHA RXZ இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த பைக் எங்க பெயிண்டிங், ரெஸ்டோரேஷன் இந்த மாதிரி யூனிக்கா இம்போர்ட் பண்ணி மலேசியால இருந்து இம்போர்ட் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. எந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா அயப்பாக்கத்தில் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ்ன்ற ஷாப்பு. ஸோ அவங்க அந்த டீம் தான் நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ இந்த பைக்கை பத்தி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. YAMAHA RXZ இந்த பைக்கை பத்தி தெரிஞ்சுக்க 360 ஆட்டோமோட்டிவ் டீம்ல இருந்து கொஞ்சம் பேரை நம்ம இன்வைட் பண்ணிடுவோம். ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு நம்ம பைக்கோட பெயிண்டிங் பற்றி ஆரம்பிச்சிடுவோமா? ஸோ பெயிண்டிங் பற்றி சொல்லுங்கள். ஸோ இது வந்து போல் ஒயிட். இது வந்து ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே கிளியர் ஆச்சுனால ஸ்டிக்கர் நம்மளால் முடிக்க முடியாது. ஓகே. இந்த அப்பும் ஃப்ரண்ட் அப்பு, சைடு கேஸு எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். நம்ம பெயிண்ட்டு கிளியர். ஓகே. பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே கிளியர் அடிச்சிருக்கீங்க. ஸோ ஸ்டிக்கர் வந்து அப்போது பிடிக்காமல் இருக்க முடியும். ஓகே. அதனால தான் நம்ம கிளியர் அடிக்கிறது. மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மேலே ஓட்டுவாங்க, சில பேர் வந்து அப்படி பிச்சு எடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கரை பிக்க முடியாது, கிளியர் அடிச்சிருக்கனால. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செஷனில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா YAMAHA RXZ எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா 1997லேருந்து 2002 வரைக்கும் தான். 1997ல் 4 ஸ்பீட் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அப்போத்துலேருந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே தான் 2002ல் வந்து பார்த்தீங்கன்னா Z5 ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, RXZ 5 ஸ்பீட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போது RXZ 5 ஸ்பீட் பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கிட்ட வாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இதில் வந்து நம்ம நார்மல் செட்டோட ஃப்ரண்ட் மாஸ்க் தான் நான் போட்டிருக்கேன். இது டயல்ஸ், இந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா YAMAHA RXZ 6 ஸ்பீடோட மீட்டர்ஸ் ஆக்சுவலி இது. ஸோ டயல் வந்து பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் இருக்கும், ப்ளஸ் ஃபியூல் கேஜஸ் இருக்கும் உங்களுக்கு. RPM 12,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு வண்டி வந்து 10,000 RPM வரைக்கும் தான் எல்லா டயல்லையும் இருக்கும். இது 12,000 இருக்கும். ஸோ ஸ்பீடு வந்து 180 இருக்கும். ஸோ இதனால் நம்ம எவ்வளோ ஸ்பீட் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டர் நம்ம பார்க்கலாம். இதோட மெயின் அட்வான்டேஜ் இந்த வண்டியில் என்ன நாங்கள் இந்த ஷெட்டில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் டேம்பர். நார்மலாக நீங்கள் சென்டர் டேம்பர் சூப்பர் பைக்கில் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை நீங்கள் நார்மல் மற்ற பைக்ஸில் சைட் டேம்பர் போட்டிருப்பாங்க ஆக்சுவலி, அவங்களுக்கு வாபுல் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ சேம் தான், இது பேர் சென்டர் டேம்பர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் ஸ்டெபிலைசர்னு சொல்லுவாங்க இது பேர். ஸ்டெபிலைசர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு 100 இல்லை 120 அந்த ஸ்பீடில் ஒரு பைபாஸில் போகும்போது உங்களுக்கு இந்த வைப்ரேஷன், வாபுல், பிரேக் அடிச்சிங்கன்னா ஸ்கிட் ஆகிறது, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அதை வந்து சைடில் ஏன் சைடில் போடலை அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து கரெக்டான டைமென்ஷன், ஜாமெட்ரிக் செட்டிங்ஸ் இல்லை அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்து வலிச்சிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு. ஸோ அதனால தான் இந்த மெயின் சென்டரில் போடுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாமெட்ரிக் செட்டிங்ஸ் எடுத்து ஸோ 4K பேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி சென்டரில் போட்டிருக்கோம். இது சேம் சூப்பர் பைக் கான்செப்ட் என்னவோ அதே கான்செப்ட் தான் இது. இந்த நம்ம நார்மல் 2 ஸ்டோக்கில் விண்டேஜ் பைக்கில் வெஹிக்கிள் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் இதுலேயும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த பீசஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டாப் லைட்டு, 2 பீஸ் ஹேண்டில் பாரு, இந்த டேம்பரு, இது எல்லாமே வந்து செஞ்சது, எதுவுமே வந்து வாங்கி போடலை ஆக்சுவலி. நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இந்த மெட்டீரியல் எல்லாமே எங்கேயுமே இல்லை, அம்பத்தூரில் வாங்கி செஞ்சு பண்ணது எல்லாமே அங்கே தான். நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே போனோம் எல்லாத்தையுமே இதை. ஆனால் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பற்றி பேசுகிறோம் நம்ம இப்போ. இது வந்து ஸ்டாக் 5 ஸ்பீட் இன்ஜின் தான், RXZ ஸ்டாக் 5 ஸ்பீட் இன்ஜின் தான். இதில் நார்மல் 5 ஸ்பீட் கிளச்சு தான், அதே 5 ஸ்பீட் போர் தான் இருக்கும். இதில் கியர் பாக்ஸ் மட்டும் RSK க்ளோஸ் ரேஷியோ கியர் பாக்ஸ் போட்டிருக்கோம், கொஞ்சம் குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுக்காக. அப்புறம் இதோட ஸ்டிக்கரிங் கிட் வந்து பார்த்தீங்கன்னா, இது மலேசியன் RXZ 6 ஸ்பீடோட ஸ்டிக்கரிங் கிட் ஆக்சுவலி. இது லுக் வைஸும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அதே மாதிரி இதோட பெயிண்டிங்கில் வந்து இந்த ஸ்டிக்கரிங் கரெக்டாக சூட் ஆகிருக்கும். இந்த ஒயிட் பேல் ஒயிட்டில் உங்களுக்கு இந்த 2 ஸ்டிக்கரிங் கிட்டும் இந்த கலர் மிக்ஸ்டு இருக்குல்ல, ரெண்டுமேலாம் சூட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸ்டிக்கரிங் கிட்டிங் பார்த்தீங்கன்னா நான் மலேசியாவிலேருந்து வாங்குறேன் இந்த ஸ்டிக்கரிங் கிட்ட எல்லாமே. இது நம்ம நார்மல் RXZ டேங்க்கு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது நம்ம ஒயிட்டுன்னு இல்லை, இந்த ஸ்டிக்கர் கிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, எலிஃபண்ட் கிரே, ப்ளூ, பிளாக் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் ஸ்டிக்கர் கிட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 6 ஸ்பீட் டிஸ்க் ஃபோக் செட் ஆக்சுவலி. இது பிளெயின் டிஸ்க் பிளேட். இது ஆக்சுவலி 1986 மாடலில் வந்து RXK, RSS, RX 115ஓட மேனுஃபேக்சரிங் பண்ண டிஸ்க் பிளேட் தான் இது. இந்த ஹப்பும் சரி, இந்த லெக்கும் சரி, இந்த சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் எல்லாம் டபுள் பிஸ்டன் பார்த்துருப்பீங்க. பட் இது சிங்கிள் பிஸ்டன் கேலிபர். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் டுவல் பிஸ்டன் தான் இருக்கும் உள்ள உங்களுக்கு. ஸோ இந்த பக்கத்தில் வந்து நம்மளுக்கு புஷ் பண்ணும், அந்த பக்கத்தில் நம்மளுக்கு புஷ் பண்ணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் போத் இன்பிட்வீனில் புஷ் பண்ணும். நம்ம ஃபிக்ஷன் நல்லாயிருக்கும். பிரேக் நம்ம ஒரு வாட்டி நம்ம பிரேக் நம்ம பிடிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக நிற்கும் வண்டி. அப்படி அங்கே இந்த ஜர்க் ஆகிறது இல்லை நம்ம கை விட்டு போகிறது அந்த பாசிபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, இந்த ஆப்ஷன்ஸாக இருக்காது. ஸோ அதனால இந்த ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டு வந்து மலேசியா இருந்து போட்டேன். இதை
நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபுட் ரெஸ்டர்ஸ். ஆக்சுவலி இந்த ஃபுட் ரெஸ்டர் வந்து என்னென்னா என்னோடய செட்டிங்ஸ்க்காக எனக்கு வந்து நம்ம இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் பைக்கோட செட்டிங்ஸ் போடணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபுட் ரெஸ்டர் வந்து R15 ஃபுட் ரெஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாம்ப்ஸ் தான். இந்த கிளாம்ப் வந்து செஞ்சு போடுற கிளாம்ப் இது எங்கேயும் வெல்டிங்கோ எங்கேயும் வைக்கல, இது செஞ்சு போடுற கிளாம்ப். ஆக்சுவலி இது ஓவராலாக இந்த பைக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து ஃப்ரேமை கெடுக்காமல், ஃப்ரேமை டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். ஆக்சுவலி இல்லை ஸோ நான் எப்போவும் எனக்கு தேவைப்படுறது எனக்கு நார்மல் செட்டிங்ஸே வேணும் அப்படின்றப்போ நான் இந்த ஹேண்டில் பரும் கட்டிப்பேன், இந்த ஃபுட் ரெஸ்ட்டையும் கட்டிப்பேன். நம்ம ரோடு வண்டி யூஸ் பண்ணுமோ அது மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன் இதில். ஆக்சுவலி ஸோ பேசிக்காக இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியும் இது எங்கள் வண்டி. ஆக்சுவலி ஒரு கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்ற மாதிரி நாங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். இப்போ நம்ம பிரேக் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இதில் இந்த பிரேக் சிஸ்டம் என்னென்னா நார்மல் ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் உங்களுக்கு சிங்கிள் பேசிங் கேலிபர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து ஒரிஜினல் 5 ஸ்பீட் கேலிபர் என்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வாட்டி வண்டி கீழே சாயும் போது எனக்கு பிரேக்கோட லிவர் வந்து உடஞ்சிச்சு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்து இப்போ 2-3 வாட்டி லிவர் உடையிறப்போ அது கிடைக்கல. ஆக்சுவலி ஸோ அது வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்ததுனால நான் பிரம்போ பிரேக் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் காப்பி யூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதில் ஸோ இதில் என்ன மெயின் அட்வான்டேஜ்னா வண்டி கீழே விழுந்தாலும் சரி உங்களுக்கு இந்த லிவர் வந்து அட்ஜஸ்டபிள் லிவர். ஆக்சுவலி இது ஸோ கீழே விழுந்தால் மேலே தூக்கும், அப்படி வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது ஆக்சுவலி இதில். ப்ளஸ் வந்து இதோட மாஸ்டர் சிலிண்டர் கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு எப்பயுமே வந்து இது. அதுக்கப்புறம் நான் சென்டர் டேம்பர் ஆக்சுவலி சொன்னேன் உங்களுக்கு. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டேம்பரில் உங்களுக்கு 29 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ப்ளஸ் பண்ணி போக இப்போ பைபாஸில் போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு ஓரளவுக்கு வண்டி வாப்பிள் ஆகாமல் இருக்கும் அப்படின்றப்போ கொஞ்சம் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு கை விட்டாலும் சரி இல்லை கொஞ்சம் லைட்டாக ஹேண்டில் பேரை பிடிச்சிருந்தாலும் சரி நம்மளுக்கு ஹேண்டில் பேரும் ஸ்டேரிங்கும் ஃபோர்க்கை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கலாம் வண்டியை. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்டணும் அவசியம் இல்லை. ஸோ நார்மல் டிராஃபிக்கில் ஓட்டுறோம் இல்லை ரோட்டில் ஓட்டுறோம் இல்லை நார்மல் நம்ம சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டும் போது இந்த டேம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ சிட்டியில் நம்ம சப்போஸ் கேப்பில் ஏதாவது பூந்து போகணும் இல்லை ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படின்றப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் சென்டர் டேம்பரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மல் ஜெட் சைலன்சர் தான் இது. இதில் வந்து ஃபோர்ட்டிங்கோ இல்லை கோர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே பண்ணல, ஸ்டாக் சைலன்சர் தான். இந்த வண்டி இன்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தான் வித் இன்க்ளூடிங் ஆயில் பம்போட ஒர்க் செய்யும். ஸோ இதில் நாங்கள் லாங் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். எல்லாம் யோசிக்கலாம் என்ன 2 பீஸ் ஹேண்ட் போட்டுக்கலாம் முது வலிக்குமா வலிக்காதா அப்படின்ட்டு. இது ஒரு செட்டிங் நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலும் போட்டுக்கலாம், இதை எடுத்துகிட்டு நார்மல் ஹேண்டில் போர் யூஸ் பண்ணிக்கலாம், இதை எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் ஃபுட் ரெஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே ப்ளக் அண்ட் பே தான், நோ வெல்டு. இந்த ஃப்ரேமில் எதுவுமே வெல்டு பண்ணல. சிவராம் ப்ரோ வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ நம்ம RXZ எக்ஸாஸ்ட் நோட் நம்ம கேட்போம். பைக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஸோ இது மட்டும் தான் அப்டேட்டா இல்லை இன்னும் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் இருக்கா? நிறைய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த வண்டியோட ஓனர் இவ்வளோ நேரம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் டீட்டெயிலாக கேட்டிங்க. அவருடைய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்து இன்னும் அவரோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா ரியர் டிஸ்க்கும் ரியரில் ஸ்விங்காம் சேஞ்சஸும் நடக்குது. இது நிறைய லாங் ரைடு இதை வண்டியை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து இதுக்கு டியூப்லெஸ் டயர் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதே சேம் ஃபோக்ஸ் வீலில் சேம் ரிம்லேயே நாங்கள் டியூப்லெஸ்ஸாக அப்டேட் பண்ண போகிறோம் வண்டியை ஃபியூச்சரில். இதுதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு வண்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, அதை சீக்கிரமாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக பைக் வந்து இன்னும் நிறைய அப்டேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வந்து வெர்ஷன் 2ன்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம். ப்ரோ நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் சில கேள்வி, மைலேஜ் எவ்வளோ தருது ப்ரோ பைக்கு? நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இது வந்து ஸ்டாக் பைக் தான், போட்டிங்கில் எதுவும் பண்ணலை, ஸ்டாண்டர்ட் போர்ட் தான் ஓடிட்டு இருக்குது. நார்மல் நம்ம சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40 தாராளமாக கொடுக்கும். ஓகே. நம்ம லாங் டிரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம த்ராடல் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ஏற்ற மாதிரி மைலேஜ் கொடுக்கும் 2 ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 40 எதிர்பார்க்கலாம். ஓகே. ஒரு டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும்? ஒரு ஆக்சுவலி சரி ஓகே 155 பண்ணோம் வண்டி. ஓப்பா. ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த மீட்டர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த மீட்டருக்கு நான் போனேன் அப்படின்ட்டு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மீட்டரே போட்டேன். 150+ போகும் ஆக்சுவலி இதில். ஓகே ப்ரோ, இப்போது பைக்குக்கு ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குதா, அவைலபிளாக இருக்கா? டிமாண்ட் தான், பட் ஸ்பேர்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க. பட் ஹை எண்ட் காஸ்ட்டில் விற்கிறாங்க. பட் அவங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன், ஹை எண்ட் காஸ்ட்டில் விற்க வேண்டாம், டிமாண்ட் ஸ்பேர்ஸை ரீசனபிள் ப்ரைஸை கொடுக்க சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும். நான் அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஸோ அந்த ரேட்டுக்காக எனக்கு டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்றக்காக நான் மலேசியாவில் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன் எல்லா பொருளையும். சேம் காஸ்ட் தான் அங்கே டிஃபர் பண்ணும்போது என்ன கஸ்டம் டியூட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அந்த கஸ்டம் டியூட்டி கூட நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர்த்து. ஸோ அதனால் எல்லா பொருளும் நான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கஸ்டமர் டீலர் கிட்டே வாங்க முடியாது, ஏன்னா மேனுஃபேக்சர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
ஸோ அதுக்காக தான் நான் மலேசியாவில் போயிட்டு அங்கே போய் பேசி அவங்ககிட்ட அவங்க எனக்கு கொரியர் போட்டு விடுவாங்க, இல்லை நானே அங்கே ஷிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு மலேசியா போயிட்டு வரும்போதும். ஓகே, சூப்பர் ப்ரோ. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பைக்ஸை பற்றி கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக 360 ஆட்டோமேட்டிவ் டீம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த வீடியோ செம்ம இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் RXZ இல்லை RX 135 RX 100 இல்லைனா விண்டேஜ் பைக்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க ரெஸ்டோரேஷன் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஷாப்பை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு பைக் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் ARK.